இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட, மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும். இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா? அது 2016 தேர்தல் வேற, இது 26 தேர்தல் என்பது வேறு. இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள், சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன். அதுக்காக உடனே தாவக்காக்கு ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. யதார்த்தத்தை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. 21 தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன். காரணம், பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும். அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு, அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 21 இது நடக்காது என்று தெரிந்தும் அப்பொழுதுதான் என்ன டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் அனுபவத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு 40 தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன். அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே, இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு. ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்.